சத்தியமாக இந்த வாட்டி அவர் கப்பு எடுத்துட்டாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கன்ஃபார்மாக மொட்டை அடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நம்பிக்கை நான் மீசை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் மொட்டை 2 பேர் ஒட்டுக்கா இவர் மொட்டை அடிப்பாரு, நான் மீசை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அடிச்சு பெட்டு அடிச்சு சொல்றேன், அவன் அடிக்க மாட்டானுங்க. அந்த வாய்ப்பே இல்லை ராஜா. 18 வருஷம் குருசாமி நீங்க தான். நீங்க போலனாலும் இந்த வாட்டி நாங்க எல்லாரும் சென்னை டீம் அழைச்சிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போய் படி தப்பி தவறி குறிஞ்சி மலர் பூ பூக்குறாம ஜெயிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் எல்லாருமே இவனுங்க வீடு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியும், என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தக்காளி இவனுங்க 3 பேரையும் வெட்டுறோம். வச்சுங்க டீ சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏய் சிரிடா மாட்டுப்பல்லா நல்லா சிரி. நான் சொல்றேன் ஓபன் டாக் கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிற? லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் தோத்தாங்கன்றதை திரும்ப கொடுத்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக கலாச்சிங்க. ஆமாம் அது என்னன்னு தெரில ப்ரோ. யார் அடிக்க வேணான்ற ஐடியாலாம் இல்லை. இந்த பெங்களூர் ஆடியன்ஸை பார்த்தாலே பெங்களூர் டீம் அடிக்கணும் போல இருக்குது. அவங்க பண்ணுறது இருக்குது பாரு. இப்போ நாங்கள் போடுற வீடியோவில் கூட கமெண்ட்டில் அவனுங்க தான் வந்து கழுவி ஊற்றுறானுங்க. ஏன் இவ்வளோ ஒன் பண்ணே தெரில. நான் இப்போது சொல்கிறேன் ப்ரோ, ஆர்சிபி டீம் மேலே எனக்கு அந்த கோவம் இல்லை, ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே தான் எனக்கு கோவம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டு நாங்கள் தான் ஈசாலா கப் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஈசாலா கப்புங்கிற அந்த வாக்கியத்தை விட்டாலே ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ப்ரோ ஏன்னா ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் 5 கப்பு ஜெயிச்ச டீமு. எந்த ஒரு நீங்கள் இது வரைக்கும் எடுத்து பாருங்களேன், எல்லாத்துலேயுமே வந்து டாப் ஆஃப் த டீம் டேபிளில் நம்ம தான் இருப்போம். ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு பயங்கரமான டீம். அதனால் அதில் கான்ஃபிடென்ட் வைக்கலாம். ஒரு வருஷமும் கப் அடிக்காமல் ஒரு மேட்சும் ஃபைனல் போகாமல் எல்லாத்துலேயுமே தோற்று போகிற டீமுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க. முடிஞ்சால் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் கப் எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஆளுக்கு நாங்கள் மாலை போட்டு நாங்கள் வந்து மலை ஏற்றாமல் விட மாட்டோம். அவருக்கு வந்துட்டு அந்த கெட்டப்பில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ப்ரோ. அவர் ஒரு ஐயப்பன் பக்தரா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கப்பு வாங்க முடியாது. கப்பு இல்லை வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச் ப்ரோ. 2 மேட்ச் இருந்தது. நான் என்ன ஒரு கால்குலேஷன் போட்டேன்னா, ஒரு மேட்ச் பஞ்சாப் ஜெயிக்கணும், ஒரு மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் கரெக்டாக போயிடும். அவர் அப்படி தான் சின்ன ஆர்சிபி ஃபேன், அதனால அப்படி பேசுகிறாப்புல. தம்பி நீங்கள் கப்பு 18 வருஷமாக நீங்கள் கப்பு வாங்குறதுக்கு போராடிட்டு கிடக்குறீங்க. நாங்கள் 5 கப்பு வாங்கி பயமே இல்லை. 2 வருஷம் தூக்கிட்டு வந்துருவானுங்க. நின்று ஆடுவோம். 2 வருஷம் பேனு தூக்கிட்டு வருவானுங்க. நாங்கள் பேன் ஆனோம் இல்லைன்னா சொல்லலை. எங்கள் டீம் ஓனர் வந்து அவர் ஒரு இது பண்ணார், அதனால பேன் ஆனோம். எங்கள் டீம் பிளேயர்ஸ் எதுவும் பண்ண கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது. அப்படிலாம் பார்த்தா ஆர்சிபி விஜய் மல்லையா தெரியுமில்ல, எத்தனையோ கோடி ஊழல் பண்ணிட்டு ஆள் திருட்டுத்தனமாக போயிட்டு தலைமுறை ஆகிட்டாரு. அப்படி பார்த்தா அவங்க டீமே வந்து ஐபிஎல் விடக்கூடாது. சரி, விராட் கோலி பெரிய பிளேயரு, ஆர்சிபி பெங்களூரு ஒரு தலைநகரம் அப்படிங்கிறதுனால ஆளை மாற்றி அப்படி இப்படின்னு பண்ணி ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் இப்படி படி எடுத்து இப்படி மேலே காலை வைக்கிறாங்க. அதான் வந்து 15வது படி ஏறி வச்சிருக்காங்க. 18 படி இருக்கு. 18வது போகணும். இப்போவே வந்து இந்த ஆட்டம் ஆடினா 15வது படி கூட இல்லை தலை, ஒரு படிப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறானுங்க. இப்போவே இந்த ஆட்டம் ஆடினானுங்கன்னா அப்புறம் படியிலேருந்து இழுத்து கொண்டாந்து யாரவே விட மாட்டோம். அது சத்தியமாக இந்த வாட்டி அவர் கப்பு எடுத்துட்டாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கன்ஃபார்மாக மொட்டை அடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நம்பிக்கை நான் மீசை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் மொட்டை 2 பேர் ஒட்டுக்கா இவர் மொட்டை அடிப்பாரு, நான் மீசை மொட்டை அடிச்சுக்கிறேன். அடிச்சு பெட்டு அடிச்சு சொல்றேன், அவன் அடிக்க மாட்டானுங்க. அந்த வாய்ப்பே இல்லை ராஜா. 18 வருஷம் குருசாமி நீங்க தான். இந்த வாட்டி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். அடிக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த வாட்டி கப் வச்சிட்டீங்கன்னா. ஓகே, அடுத்த வருஷம் பண்ணி பார்ப்போம். எவனை பொண்ணு கொடுக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் பேஸ்ட்டில் அப்படி கிடையாது ப்ரோ. ஒரு சிஎஸ்கே ஃபேனா அவனுக்கு ஆத்திரத்தை கொட்டலாம், தப்பு கிடையாது. பேசதான் பேசிட்டானா ஓவராக பேச விட்டுருந்தாங்க. நார்மல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், ஒரு தடவை தோற்றதுக்கே முக்கால் எழுதானுங்க இவனுங்க. 15 வருஷமாக தோக்குறானுங்க. அவங்க எவ்வளோ தில்லாக நிற்கிறானுங்க. அந்த தில்லு கான்ஃபிடன்ஸ் நம்ம ஆளுங்கிட்ட இருக்கா? சிஎஸ்கே தோக்கும் போது எல்லாம் எழுதிங்களே, கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டீங்களா? ஒரு தடவை தோற்றதுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசினீங்க. 2வது 4 மேட்ச் தொடர்ந்து தோத்தானுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டீங்களா? எவனாது ஒருத்தனாவது பேசிட்டீங்களா? 18 வருஷமாக முட்டு குத்துனுக்கிறான். அவனோட கான்ஃபிடென்ஸ் ஹிட் ஆகுமா? நம்ம கான்ஃபிடென்ஸ் ஹிட் ஆகுமாங்க? இவ்வளோதான்.
அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு கப் அடிச்சு இப்போ பேசுகிறவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ரிப்ளை தான். தப்பி தவறி குறிஞ்சி மலர் பூ பூக்கிற மாதிரி ஜெயிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் எல்லாருமே இவனுங்க வீடு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியும், என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், தக்காளி இவனுங்க 3 பேரையும் வெட்டுறோம். மொட்டை அடிக்கிறோம், மீசை எடுக்கிறோம். இல்லை அப்படி இல்லை ப்ரோ, உண்மையிலே சொல்ல போனால் நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்துட்டு மொட்டை அடிச்சுப்பேன் மீசை ஏற்றுப்பெல்லாம் சொல்லலை. அவ்வளோ புள்ளி பண்ணி எதுக்கு பேசணும்? அவனுங்க நம்மள மாதிரி ஒரு டீம் பிளேயர் தானே. இந்தியான்னு மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன், டீம்னு வந்தால் மட்டும் என் வாயிலே அடிச்சிக்கலாம் ப்ரோ, தப்பு இல்லை. நானுமே இந்த மாதிரி பேசியிருக்கோம், அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே பேசினா பரவாயில்ல. ஊரா மட்டும் பசங்களாம் போட்டு ஊருத்திக்கு அடிச்சா என்ன அர்த்தம்? மேலே கப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்சிபி ஃபேனு அதனால் வாங்க வச்சுக்கோங்க வச்சிங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, டீ சாப்பிட்டுக்கலாம், இது கூட உங்களுக்கு தண்ணி குடிச்சிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுங்க. ஏய் சிரிடா மாட்டுப்பல்லா, நல்லா சிரி. அதான் நான் சொல்லிட்டேன், ஓப்பன் டாக் கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிற? நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ணிக்கிற? ஏய் நீ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் கேளுங்க தல. ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் ஆர்சிபி ஃபேனே ப்ரோ, நான் ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் இப்போ கூட உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லும் போது ஜென்ரல் ஆடியன்ஸ் சொன்னேன். ஆர்சிபி ஃபேன் கிடையாது இங்கே வரைக்குமே. நான் 2 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறானுங்க, நாம் நார்மலாக பேசுகிறதே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் எடுத்து பேசுகிறானுங்களே, அதுதான் தப்புன்றேன் நான். இப்போ அவனுக்கு ட்ரெண்ட் ஆகணும் அதெல்லாம் பேசுகிறானுங்க, நான் அதெல்லாம் கிடையாது. இதுதான் நடக்க போகுது. ஆர்சிபி ஜெயிச்சதுன்னா அவனுக்கு 3 பேருக்கு சங்கு. இந்த மேட்சை தோத்தாலே அவனுக்கு சங்கு தான். இப்போது ஊதிடுவேன் நான். ஜென்ரல் ஆடியன்ஸாகவே தூக்கி போட்டு சாத்துவேன் 3 பேரையும். ஆர்சிபி மேட்ச் இப்போ எடுத்திருக்காங்களா? ப்ரோ ரிவெஞ்சுன்றது தாண்டி ஒரு பாயிண்டாக ப்ரோ மேட்ச் நடந்தது, மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் ப்ரோ. ரிவெஞ்சுன்றது ஒன்றும் இல்லை. அடிச்சாங்க. அது நம்ம இந்த சீசனே அப்படி தான் ப்ரோ நடந்துகிட்டு இருக்கு. ஆர்சிபிக்கு சின்ன சாமியில் தோற்று இருக்கோம், அவையில் இன்னும் ஒன்று கூட தோக்கல, எல்லாமே நம்ம வின் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ரிவெஞ்சுன்றது ரிவெஞ்சாகவும் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஹேட் இல்லாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம் ப்ரோ, அவ்வளோதான். மேட்ச் நடந்தாங்க, ஜெயித்தோம், அவ்வளோதான். ஹாப்பி ப்ரோ, அவ்வளோதான். இந்த வாட்டி ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போயிட்டு ப்ளே அதான் ப்ரோ, நான் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கேன் ப்ரோ, ப்ளே ஆஃப் கன்ஃபார்ம் ப்ரோ. அந்த ஃபைனல்ஸுன்றது நம்ம போக போக தான் தெரியும். ஏன்னா ப்ளே ஆஃப் வந்து ஆனால் இப்போ அடுத்தடுத்த எல்லா டீமுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் போக போக வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளே ஆஃப் வந்து போயிடலாம் கொஞ்சம், ஆனால் காம்படிஷன் இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ எல்லா டீமே நல்லா ஆடுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் தோத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. இப்போ லாஸ்ட்டு அந்த டேபிள் விலோவில் லைக் சிஎஸ்கே, மும்பை, எஸ்ஆர்ஹெச் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மும்பை கூட இப்போ 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து கம்பேக் எல்லா டீமே மும்பை இப்போ சிஎஸ்கே மும்பை போயிட்டுருக்கு. இப்போ மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ நம்ம 8 பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ எல்லாருமே ஃபார்மில் தான் இருக்காங்க. ஒன்லி இப்போ எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ப்ரோ ஃபார்மில். ஸோ ப்ளே ஆஃப்ன்றதே அது இன்னும் ஜாலியாக இருக்கும், இன்னும் ஒரு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஆர்சிபி போய்ட்டுன்ட்டு ஒரு ஹோப் இருக்குது. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இதே ஃபார்மோட போனாங்கன்னா ஜெயிப்பாங்களா? இப்போ சிஎஸ்கே ஆர்சிபிக்கு அடுத்த மே 3 சொல்கிறீங்களா? ஸோ அது ஆஸ் ஆர்சிபி ஃபேனாக எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு தான் ஆசை. அது வந்து ஜெயித்தாலும் ஓகே, தோத்தாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அது உள்ள ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு ஹேட் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இப்போ சிஎஸ்கேல நடந்ததில் அது பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கி விட்டானுங்க, அது சண்டைலாம் ஆகி. ஸோ அந்தமாரி இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே அப்படி பண்ணாமல் இருந்து அது ஒரு மெச்சூர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நாங்கள் அப்படி பண்ணணுன்ட்டு எதனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா ஓகே, ஹாப்பி. சிஎஸ்கே ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஹேட் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். அந்த இது இருக்குது சம்பவமே அன்றைக்கி தான். அது வந்து எப்படின்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா எங்களை வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டிஷர்ட்டை பூச்சி இழுத்துது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம். எந்த கிரவுண்டில் எங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிங்களோ அதே கிரவுண்டில் ஜெயிச்சு, இந்த நம்ம இவர் பண்ணார் பாருங்க, பேட் இப்படி அடிச்சு, யார் ப்ரோ? கேஎல் ராகுல் பண்ணார் பாருங்க இப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் ஆடியன்ஸ் நாங்கள் பண்ணுவோம், பார்த்தலடான்ட்டு. அதுக்கப்புறம் தான் மீம்ஸ் எல்லாம் பறக்க போகுது. ரெடியாக இருங்க, மே 3 இன்றைக்கி நமக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கும் வெயிட்டிங்கு, பங்காளிங்க கூட. ஸோ அந்த மேட்ச் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ, கோலி வந்து ஒரு மேட்ச் அடிப்பார், திடீர்னு டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். அவரோட மூடை பொறுத்து தான், அவர் ஆட்டிடியூடை பொறுத்து தான். அவர் கோபமாக இருந்தாருன்னா எல்லோரும் திட்டுவார். ஆனால் அவர் ஏதாவது பண்ணார்னா மற்றவங்க திட்டம் ஏற்றுக்க மாட்டார். அவர் வந்துட்டு அவரை விட்டுருங்க, அவர் ஒரு நல்ல பிளேயரு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆட்டிடியூடை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஆட்டிடியூடை கம்மி பண்ணிட்டாலே ஆட்டிடியூட் அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்மளால் யோசிக்க முடியாது. ஒரு நல்ல திறமசாலிக்கு ஆட்டிடியூட் இருக்கலாம், அது தப்பு கிடையாது தான். ஆனால் வந்துட்டு அதை எல்லார் மேலே திணிக்க வேணாம், மற்ற பிளேயர்ஸ் மேலே. அவங்களெல்லாம் வந்து திட்டிக்கிட்டு, இப்போது ஒருத்தன் ஒரு கேட்ச் விட்டோடனே அவனை போயிட்டு பயங்கரமாக திட்டுறது, அவனை கிரவுண்டில் திட்டுறது, அது எல்லோரும் தானே வாட்ச் பண்ணுவாங்க.
அவங்க ஃபேமிலியும் வாட்ச் பண்ணுவாங்கல்ல. அப்போ என்ன நினைப்பாங்க, என்ன நம்ம வந்துட்டு நம்ம பிளேயரை திட்டுறாங்களேன்ட்டு மற்ற ஆடியன்ஸ் டென்ஷன் ஆவாங்கல்ல. அது பண்ணாதீங்க. தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி வார்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் தனியாக கூப்பிட்டு திட்டுவார். அதுவும் வந்துட்டு இந்த கேமரா முன்னாடி ஷிட் அப்படிலாம் பண்ண மாட்டார். அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் கோலி வளர்த்துக்கிட்டாருன்னா மேபி அவர் ஒரு நல்ல கேப்டனாக வரலாம்.